Class 6 Chapter 2 Lines and Angles. So இந்த வீடியோல நம்ம lines and rays, line segment இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So இந்த சாப்டர்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. In this chapter நம்ம வந்து we are going to see the basic concepts of geometry, that is point, lines, rays, line segment and angles. நம்ம இந்த வீடியோல பாயிண்ட், லைன்ஸ், ரேஸ், லைன் செக்மெண்ட்ஸ் வரைக்கும் பார்க்க போறோம். ஆங்கிள்ஸை நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜியாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாயிண்ட். பாயிண்ட் அப்படின்றது நம்ம ஒரு பேப்பர் மேல ஷார்ப் டிப் ஆஃப் பென்சில் வச்சு எழுதுறது தான் வந்து ஒரு ஒரு புள்ளி வைக்கிறது அப்படின்றது தான் வந்து டாட். ஸோ இங்க ஷார்ப்பர் த டிப், தின்னர் வில் பி த டாட். ஸோ டிப் வந்து நமக்கு ஷார்ப்பா இருக்கும், அதுல தின்னர் வந்து டாட் அப்படின்றதுல யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்னதா ஒரு டாட், அந்த டாட்டுக்கு நமக்கு என்னெல்லாம் இருக்காது அப்படின்னா, இந்த டாட் என்ன பண்ணுதுன்னா அந்த லொகேஷனை ஐடென்டிஃபை பண்றதுக்காக அங்க நம்ம டாட் வைப்போம். பட் இதுக்கு என்ன இருக்காது, நோ லென்த், நோ பிரெத், நோ ஹைட். இந்த டாட்டுக்கு நம்ம இந்த ஹைட்ல இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது அதோட முடிஞ்சிடும். லென்த்தும் இருக்காது, பிரெத்தும் இருக்காது, நீளம் அகலம் எதுவுமே இதுக்கு இருக்காது. அதுதான் வந்து இந்த டாட்டோட பேரு தான் நமக்கு பாயிண்ட். இப்போ ஒரு பேப்பர்ல ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கும்போது நம்ம பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இன்கேஸ் ஒரு 3 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, கீழே நமக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, Z, T, P அப்படின்னு மார்க் பண்ணிருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட் இருக்கும்போது நம்ம எப்படி சொல்லணும், அதை பாயிண்ட் Z, பாயிண்ட் T, பாயிண்ட் P அப்படின்னு சொல்லணும். ஸோ ஏன்னா அது வந்து பாயிண்ட் அப்படின்னு சொன்னா மூணையுமே சொல்றது தான் பாயிண்ட். ஸோ எந்த பாயிண்ட்னு பர்டிகுலரா நம்ம காட்டுறதுக்காக பாயிண்ட் T, பாயிண்ட் P அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி அதை நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக எழுதுறோம். ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ஸ். அடுத்தது லைன் செக்மெண்ட். ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு பேப்பர் இது இப்போ நமக்கு இங்க முன்னாடி இந்த பிக்சர்ல இருக்கிறது ஒரு பேப்பரை ஃபோல்ட் பண்றோம். ஃபோல்ட் பண்ணிட்டு பிரிக்கும் போது அதுல ஒரு லைன் வரும். ஸோ நாம இப்படி ஃபோல்ட் பண்ணா இந்த மாதிரி லைன் இருக்கும். நம்ம எப்படி ஃபோல்ட் பண்றோமோ, ஃபோல்ட் பண்றது பிரிக்கும் போது அந்த லைன் தெரியும். ஸோ இந்த லைன் அப்படின்றது தான் வந்து லைன் செக்மெண்ட். இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். லைன் செக்மெண்ட்னா எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஏன்னு ஒரு எண்ட் பாயிண்ட், பின்னு ஒரு எண்ட் பாயிண்ட். ஸோ எண்ட் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதோட பேரு லைன் செக்மெண்ட். இதை வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணுவாங்கன்னா, ஏபி, நம்ம ஏபின்னு இருக்குல்ல, இது மேல ஒரு லைன் வரைஞ்சா அது லைன் செக்மெண்ட். இதை ஏபின்னு சொல்லலாம், பிஏன்னு சொல்லலாம். ஸோ மேல இருக்க அந்த லைன் பேர் வந்து லைன் செக்மெண்ட்டை டினோட் பண்றதுக்காக மார்க் பண்ற லைன். எண்ட் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அது லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட் லைன். லைன்ல எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்காது. இமேஜின் தட் த லைன் செக்மெண்ட் ஃப்ரம் ஏ டு பி, ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கிறது லைன் செக்மெண்ட், அதோட முடிஞ்சிருது. பட் இங்க ஏ ஒரு டைரக்ஷன்ல எக்ஸ்டெண்ட் ஆகுது, பி இன்னொரு டைரக்ஷன்ல எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த மாதிரி டைரக்ஷன்ல எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அதோட பேரு லைன். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்றத ஆரோல டினோட் பண்றாங்க. ஸோ நம்ம எழுதும் போதும் ஏபின்னு போட்டுட்டு மேல இப்படி வரைஞ்சா அது லைன் செக்மெண்ட், ரெண்டு பக்கமும் ஆரோ வரைஞ்சா அது லைன். ஸோ லைன் த்ரூ டூ பாயிண்ட்ஸ் ஏபி அப்படின்றத இட்ஸ் ரிட்டன் பை ஏபி. மேல வந்து டைரக்ஷன் சிம்பிள் போட்டிருக்கு, ஏன்னா அது ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இது பேரு லைன். நெக்ஸ்ட் ரே. ரே அப்படின்றது இட்ஸ் அ போர்ஷன் ஆஃப் அ லைன் தட் ஸ்டார்ட்ஸ் அட் ஒன் பாயிண்ட். ஒரே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இல்லைன்னா அதை வந்து இனிஷியல் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு நிறைய லைன்ஸ் போறது, நிறைய லைன்ஸ் வந்து பாஸ் த்ரூ ஆகிறது வந்து அது வந்து எண்ட்லெஸ்ஸா ஒரே டைரக்ஷன்ல எண்ட்லெஸ்ஸா போறது வந்து ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பீம் ஆஃப் அ லைட் ஃப்ரம் அ லைட் ஹவுஸ். ஸோ லைட் ஹவுஸ்ன்றது ஒரு பாயிண்ட், அதுல இருந்து எல்லா பக்கமும் எல்லா டைரக்ஷனுக்கும் அது எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும். ஸோ திட்ஸ் இஸ் ரே. அண்ட் டார்ச் லைட். ஸோ டார்ச் லைட்டும், இந்த டார்ச்ன்றது ஒரு பாயிண்ட், அதுல இருந்து எல்லா டைரக்ஷனுக்கும் நமக்கு லைட் எண்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கும். ஸோ அடுத்தது சன் ரேஸ். ஸோ இந்த ரேஸை டினோட் பண்றதுக்கு இப்போ இங்க கீழே ஒரு ஃபிகர் 2.3ல ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏலேருந்து பி அப்படின்றது வந்து நமக்கு என்னது, லைன் செக்மெண்ட். பட் இந்த பியில வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் தான் எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. ஒரு பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட்ல இருந்து ஒரு சைடு எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. ஸோ ஏபி
மேலே ஒரு பக்கம் மட்டும் நம்ம இந்த டைரக்ஷன் போடணும். போட்டால் இது பேர் ரே. ஓகே, இதுக்கான ஃபிகர் இட் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட்ல என்ன கொடுத்துருக்காங்க? ரிஹான் மார்க்ட் அ பாயிண்ட் ஆன் அ பீஸ் ஆஃப் பேப்பர். ஹவு மெனி லைன்ஸ் கேன் ஹீ ட்ரா தட் பாஸ் த்ரூ த பாயிண்ட்? ஸோ ரிஹான் வந்து ஒரே ஒரு டாட் வரைகிறாங்க. இந்த ஒரு டாட் வழியா எத்தனை லைன்ஸ் பாஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு லைன் போகும், இப்படி ஒரு லைன் போகும், இப்படி ஒரு லைன் போகும். ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து இன்ஃபைனைட் லைன்ஸ். ஸோ நான் வந்து ஒரு 5 லைன் வரைஞ்சிருக்கேன். அதோட ஆன்சர் இன்ஃபைனைட் லைன்ஸ். ஸோ இன்ஃபைனைட் லைன்ஸ் கேன் பாஸ் த்ரூ அ சிங்கிள் பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டை பாஸ் த்ரூ பண்ணி போகிறது வந்து இன்ஃபைனைட் லைன்ஸ் போக முடியும். இதே ஆன் அதர் ஹேண்ட் ஷீதல் மார்க்ட் 2 பாயிண்ட்ஸ். ஒரு இதில் வந்து 2 பாயிண்ட் மார்க் பண்ணிட்டாங்க. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் லைன்ஸ்? இங்கே டிஃப்ரெண்ட்டாக லைன் வரைய முடியுமானா வரைய முடியாது. ஒரே ஒரு லைன் தான் வரைய முடியும். ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி ஒன் யூனிக் லைன் கேன் பி ட்ரான். ஸோ 2 பாயிண்ட் இருக்கிறத கனெக்ட் பண்ணி ஒரு லைன் தான் வரைய முடியும். பட் ஒரே ஒரு பாயிண்ட்டை அது வந்து கனெக்ஷனே கிடையாது. அது பாஸ் த்ரூ அப்படின்றதுனால நம்மளால என்ன பண்ண முடியும்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தட் பாஸ் த்ரூ போத் த பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி பாஸ் த்ரூ பண்ணுறதுன்றது ஒரு லைன். பட் ஒரு பாயிண்ட்டை பாஸ் த்ரூ பண்ணுறதுன்றது n நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஸோ இன்ஃபைனைட் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், நேம் த லைன் செக்மெண்ட்ஸ் இன் 2.4. Which of the 5 marked points are exactly one of the line segment? ஸோ இங்கே ஒன் லைன் செக்மெண்ட் அப்படின்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த பாயிண்ட், இந்த எல்ன்ற பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆர்ன்ற பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் தான் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து இங்கே கார்னரில் எழுதுறேன். பாயிண்ட் எல் அண்ட் R. Point L and R are on exactly one line segment. ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து எக்ஸாக்ட்லி ஒன் லைன் செக்மெண்ட்ல இருக்கு. இதுவே இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இந்த பாயிண்ட் M எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் Mக்கு இந்த பக்கம் ஒரு லைன் இருக்கு, இந்த பக்கம் ஒரு லைன் இருக்கு. பாயிண்ட் Pக்கும் இந்த சைடு ஒரு லைனு, இந்த சைடு ஒரு லைனு. பாயிண்ட் கியூக்கும் நமக்கு 2 லைன் இருக்கு. ஸோ எங்கெல்லாம் வந்து 3 லைன் இருக்கு, விச் ஆர் ஆன் 2 லைன் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 லைன் செக்மெண்ட்ஸ்ன்றது எம் பி கியூ ஆர் ஆன் 2 லைன் செக்மெண்ட்ஸ். ஸோ கார்னரில் இருக்கிறது மட்டும்தான், ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் மட்டும்தான் ஒன் லைன் செக்மெண்ட். மீதி எல்லாம் எனக்கு இதில் 2 லைன் செக்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 3. Name the rays shown in figure 2.5. Is T the starting point of each of these rays? T தான் வந்து ரெண்டுத்துக்குமே ஸ்டார்டிங். ஸோ இங்கே ஒரு டைரக்ஷனில் போகுது, இங்கே ஒரு டைரக்ஷனில் போகுது. அப்போ ஆன்சர் எஸ், T is the starting point. T is the starting point of each rays. அண்ட் இந்த ரேஸ்க்கு என்னென்ன ரேஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் நமக்கு மொத்தம் 2 ரேஸ் இருக்கு. ஒன்று TA, இன்னொன்று TB. ஸோ TN சொல்ல மாட்டோம், ஏன்னா அது வந்து ஒரு லைன் செக்மெண்ட். அது எண்ட் பாயிண்ட் Tலேருந்து Nல முடிஞ்சிருச்சு, அதனால அது லைன் செக்மெண்ட், அது சொல்லக்கூடாது. Tலேருந்து B தான் வந்து நமக்கு என்ன ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அதை ரே டினோட் பண்ணுறதுக்கு ஒன் சைடு Tலேருந்து A அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது, Tலேருந்து B extend ஆகுது. Question number 4. Question number 4ல draw a rough figure and write labels appropriately to illustrate each of the following. First one என்ன கொடுத்துருக்காங்கன்னா OP. OPன்றது வந்து ஒரு லைன். அண்ட் இங்கே மேலே இருக்கிற ஆரோ யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அது 2 சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ நான் இந்த ஏக்கு நான் இங்கே எழுதுறேன் OP. ஓன்றது வந்து மீட் அட் ஓ, 2 லைனுமே மீட் அட் ஓன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு லைன். இந்த லைனில் நம்ம இந்த இடத்துல 2 பக்கமும் அது போகிறதுனால 2 சைடும் டைரக்ஷன் மார்க் பண்ணிட்டோம். இது O அண்ட் அது இன்னொரு இது வந்து P அண்ட் இன்னொரு லைனு OQ. ஸோ அந்த OQன்றதும் இட் மீட் அட் O.
ஸோ அதனால இங்கேயும் இது போத் த டைரக்ஷன்ஸ் போகுது. இந்த இடத்துல நம்ம Q அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்டோட ரஃப் டயக்ராம். செகண்ட் ஒன் பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ஒய்ன்றது ஒரு டைரக்ஷன்ல தான் போகுது. ஸோ எக்ஸ்ஒய்ன்றது ரே. ஸோ இது மீட் அட் எம்னு கொடுத்துட்டாங்க, அதனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இங்கே எக்ஸ், அது ஒய் தான் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ ஒய். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிக்யூன்றது போத் த டைரக்ஷன்ஸ், இட் இஸ் அ லைன். ஸோ ரெண்டு டைரக்ஷன்லையும் போகுது. அதில் இருக்கிற பாயிண்ட் பி அண்ட் கியூ ரெண்டுமே சேர்ந்து எங்க மீட் பண்ணுதுன்னா எம்ல மீட் பண்ணுது. ஸோ அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து எம் அப்படின்னு மார்க் பண்ணிருக்கலாம். அண்ட் அடுத்தது லைன் எல் கண்டெய்ன்ஸ் பாயிண்ட் இ அண்ட் எஃப் பட் நாட் பாயிண்ட் டி. ஸோ இ அண்ட் எஃப் அப்படின்னா நான் இது வந்து ஒரு லைன், இது ஒரு லைனு, இதுல இயும் இருக்கு எஃப்பும் இருக்கு, பட் நாட் பாயிண்ட் டி அப்படின்னா பாயிண்ட் டின்றது எனக்கு தனியா வெளியில இருக்கும். நெக்ஸ்ட் டி, இது வந்து சிக்கான ஆன்சர். டிக்கான ஆன்சர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாயிண்ட் பி லைஸ் ஆன் ஏபி. ஸோ இது வந்து ஏபி, இந்த ஏபியில பாயிண்ட் பி வந்து அதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் 4 ரஃப் டயக்ராம். அண்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5 இஸ் 2 in figure 2.6 name 5 points. ஸோ 5 பாயிண்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னா கீழே ஸ்டார்ட் பண்றேன். டின்றது ஒரு பாயிண்ட், ஈன்றது ஒரு பாயிண்ட், ஓ பி அண்ட் சி. ஸோ இதுதான் 5 பாயிண்ட்ஸ். அடுத்தது லைன், ஏதாவது ஒரு லைன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், டிஇ. டின்றது நமக்கு ஒரு லைன், ஸோ டிஇ. அடுத்தது 4 ரேஸ் கேட்டிருக்காங்க. 4 ரேஸ் அப்படின்றது, ரேஸ்னா என்ன, ஒரு பாயிண்ட்ல இருந்து அது வேற வேற டைரக்ஷனுக்கு போகணும். ஸோ இது ஒரு டைரக்ஷன்ல போகுது, ஓபி ஓசி, இந்த பக்கம் நமக்கு ஓடி, அண்ட் இங்கே ஒரு ரே இருக்கு, அங்க எந்த இதுவும் இல்லை, அதனால நம்ம ஏன்னு மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே போறதுல வந்து ஓஇயும் இருக்கு ஓடியும் இருக்கு. ஸோ மொத்தம் எத்தனை ரே இருக்குன்னா 5 ரேஸ் இருக்கு. சாரி 4 ரேஸ் நம்ம எழுதணும் போது அதை ஈயை விட்டுடலாம். ஈயை விட்டுட்டு ஓ ஏ ஓ பி ஓசி அண்ட் ஓடி. ஓடின்றது ரே, அதுல இருக்கிற பாயிண்ட் தான் இ. ஸோ இதுதான் 4 ரேஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 5 லைன் செக்மெண்ட்ஸ். 5 லைன் செக்மெண்ட்ஸ் இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ 5 லைன் செக்மெண்ட் அப்படின்றது ஓபின்றது ஒரு லைன் செக்மெண்ட், ஃபர்ஸ்ட் லைன் செக்மெண்ட் ஓபி. அடுத்து ஓசின்றது ஒரு லைன் செக்மெண்ட், ஓஇன்றது ஒரு லைன் செக்மெண்ட், ஸோ ஓஇ. அடுத்தது ஓடின்றதும் ஒரு லைன் செக்மெண்ட், லாஸ்ட்ல டிஇ அப்படின்றது ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ மொத்தம் 5 லைன் செக்மெண்ட்ஸ் இங்க இருக்கு. கொஸ்டின் நம்பர் 6, ஹியர் இஸ் அ ரே ஓஏ. ஸோ ஓஏன்றது ஒரு ரே, அதுல பின்றது ஒரு பாயிண்ட், இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இட் ஸ்டார்ட்ஸ் அட் ஓ அண்ட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஏ, இட் ஆல்சோ பாசஸ் த்ரூ த பாயிண்ட் பி. கேன் யூ ஆல்சோ நேம் இட் அஸ் ஓபி. ஸோ ஓபின்னு நம்மளால இதை சொல்ல முடியுமா, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் பி ஆல்சோ. ஸோ த ரே பாசஸ் த்ரூ பி, அதனால நம்மளால ஓபின்னு சொல்ல முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஏக்கான ஆன்சர். செகண்ட் பிக்கான ஆன்சர், கேன் வி ரைட் ஓஏ அஸ் ஏஓ. ஸோ ஓஏனா அவங்க டைரக்ஷன் மேல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஓஏ கரெக்டா இருக்கா, டைரக்ஷன் இப்படி தானே போகுது. ஏஓ அப்படின்னா மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே இங்க டைரக்ஷனே கிடையாது. ரிவர்ஸ்ல பாருங்க, இந்த இடத்துல டைரக்ஷன் இருக்கா, இங்க ஏதாவது டைரக்ஷன் இருக்கா, இல்லவே இல்லை. ஸோ அப்ப என்னால ஏஓன்னு சொல்ல முடியாது. ஸோ த ஆன்சர் இஸ் நோ, பிகாஸ் direction matters here in line. ஸோ இந்த மேட்டர்ஸ் இன் லைன் நமக்கு இங்க மேல கொடுத்துருக்க அந்த டைரக்ஷன்றது இங்க இட் மேட்டர்ஸ். ஸோ ஓஏன்றது நம்மளுக்கு இருக்கு, பட் ஏஓன்றது மேல இருந்து கீழே நமக்கு இல்லை, ஏன்னா அந்த ஓல வந்து நமக்கு டைரக்ஷன் சிம்பிள் இல்லை.